அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம காலையில் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு மறுபடியும் சாயந்தரம் வீட்டுக்குள்ளே வர வரைக்கும் நம்ம அவ்வளோ பேரை சந்திக்கிறோம். நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா வீட்டை விட்டு வெளியில் போகும்போது 4 பேரை பார்க்குறோம், ஆஃபீஸ் போகிறோம் அங்கே 4 பேரை பார்க்குறோம், மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறோம் அங்கே 4 பேரை பார்க்குறோம், ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறோம், சொசைட்டியை பார்க்குறோம். ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நம்ம சந்திக்கிறோம். ஆனால் எல்லோரும் ஒரே மாதிரி ஆப்வியஸாக இருந்துறது கிடையாது இல்லையா? ஸோ இதை ஏன் நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம மனுஷங்களில் மிகப்பெரிய ஒரு ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு மிகப்பெரிய டிஃபிகல்ட்டான டாஸ்க்கை நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம எல்லோரும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்ஃபேக்ட் எனக்கு, உங்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் நிறைய பேர் புலம்புறதை கேட்டிருக்கலாம். என்னால் எதுவுமே பண்ண முடியல மச்சான், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, என்ன யோசனை, எனக்கு லைஃப்பில் ஐம் பிளாங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. டோட்டலாக எனக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன வைக்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வர்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதோட பெயின் என்ன அப்படின்னு. ஏன்னா நம்ம சுற்றி உள்ளவங்க அவங்கவுங்க ரூட்டை பிடிச்சி அவங்கவுங்க பாட்டில் கரெக்டாக போயிட்டுருப்பாங்க. இந்த காலகட்டம் என்னவோ தெரில, யாரும் யாருக்கும் ஹெல்ப்பும் பண்ணவும் மாட்டாங்க. ஸோ அதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராஜடி. ஸோ இந்த மாதிரி ஒரு பெயின் உள்ளவங்க மட்டும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இதுலேருந்து எப்படி நம்ம வெளியில் வர்றது, இந்த ப்ராப்ளமோட ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளே டெஃபினட்டாக ஒரு புரிதலுக்கு வந்துடுவீங்க. ஸோ நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நம்மளோட ஹியூமன் லைஃப் எப்படி ப்ராக்ரஸ் ஆகுது அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம சின்ன வயசுலேருந்து குழந்தையாக பிறக்கிறோம். ஸோ அதுலேருந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒரு அடல்ட், ஒரு சைல்ட்ஹுட் ஸ்டேஜுக்கு வரோம். ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், நம்ம வேலைக்கு போகிறோம், மேரேஜ் ஆகிறோம். ஸோ இப்படி தான் ஹியூமனோட ப்ராக்ரஷன் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் ப்ராக்ரஷன்லையும் நம்ம டீப்பாக யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபேஸ்லையும் நம்மளுக்கு ஒரு திருப்திப்படாத ஒரு கட்டம், ஓகேவா, பிடிப்பில்லாத ஒரு கட்டம். ஸ்கூல் படிக்கும்போது ஒரு சில சிச்சுவேஷன் உங்களுக்கு பிடிக்காது. நல்லா டீப்பாக யோசிங்க. ஒரு சில சிச்சுவேஷனில் நான் எதை சொல்ல வரேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சப்ஜெக்ட், இந்த கோர்ஸ் மீன்னா இந்த சப்ஜெக்ட் எடுக்கிற டீச்சர் எனக்கு பிடிக்காது, எனக்கு மேக்ஸ் வராது, எனக்கு மேக்ஸ் டீச்சராக அடுத்த பீரியட் மேக்ஸ் ஆடா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த டைமுக்கு நம்மளுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும், ஒரு பக்குவம் இருக்கும். ஸ்கூல் படிக்கும்போது அந்த பக்குவங்கிறது ஒரு குறிப்பிட்ட லெவல் தான் இருக்கும். ஸோ இந்த வயசில், ஏன் ஒரு 35 to 40 வயசு எடுத்துக்கோங்களேன், இந்த வயசு பர்சனை கூப்பிட்டு உனக்கு கடவுள் ஒரு வரம் கேட்குறாரு, முதல்ல நீ ஸ்கூல்லேருந்து போய் வரியா, ஸ்கூல்லேருந்தே அவனோட லைஃப்பை நீ ஆரம்பித்து மறுபடியும் வரியா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆளாக ஓடி போய் நிற்பாங்க. ஏன்னா காரணம், இதுக்கு அது எவ்வளோ மேல் அப்படின்னு நினைக்கிறது மட்டும்தானே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அங்கேயும் நம்ம திங்க் பண்ணி பார்த்தா தெரியும், அந்த டைம்லேயும் நம்மளுக்கு ஒரு திருப்தி இல்லாத ஒரு கட்டம் இருந்திருக்கு, ஒரு பிடிப்பு இல்லாத ஒரு கட்டம் இருந்திருக்கு அப்படின்னு. ஸோ இந்த வயசில் நம்ம அதை பார்க்கும்போது ரொம்ப சின்ன விஷயமா தெரியும், ஓகேவா. ஸோ இப்படி தான். ஏன்னா அந்த வயசில் நம்மளுக்கு அந்த சிச்சுவேஷனை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது, ஓகேவா. இதே மைண்ட் செட்டோட உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது, டைம் ட்ராவலில் நீங்கள் மறுபடியும் ஸ்கூலுக்கு போகிறீங்க இதே மைண்ட் செட்டோட. ஸோ அந்த மேக்ஸ் டீச்சர் வர்றதுனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமாடா அப்படின்னு கேட்டால் சிரிப்பு தான் வரும். ஸோ இந்த ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸை நம்ம டெஃபினட்டாக நம்ம அடுத்தடுத்த ப்ராக்ரெஷனில் நல்லா வச்சு திங்க் பண்ணி பார்க்கணும். நிறையா பேருக்கு இன்றைக்கி ஒரு ப்ராப்ளம் சால்விங்கை எப்படி கரெக்டாக பண்ணுற டெக்னிக் நிறைய பேருக்கு தெரியல. இன்ஃபேக்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர்கிட்ட நீங்கள் கேட்டு பார்க்கலாம். நீங்களே நிறைய பேர் புலம்புறதை கேட்டிருப்பீங்க, நான் பிளாங்காக இருக்கேன், என் பிளாங்க்குன்னு சொல்லி. ஸோ டெஃபினட்டாக இதுக்கு முழுக்க காரணம் அப்படிங்கிறது ப்ராப்ளம் சால்விங் அவங்கக்கிட்ட கிடையாது.
ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிற வேர்டை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், நீங்கள் படிக்கிறப்ப கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை அங்கே கோர்ஸ் போகிறப்ப கேள்விப்பட்டிருக்கலாம், நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கலாம். பட் உண்மையான ப்ராப்ளம் சால்விங்னா என்ன? அது வயசு ஆக ஆக தான் வரும். அது முன்னாடியே வந்துருச்சு அப்படின்னா யூ ஆர் கிஃப்டட். ஸோ நீங்கள் நினச்சி பாருங்கள், இப்போ நம்ம என்ன ஏஜ் குரூப்பில் இருக்கோம். ஒரு 25 to 30 நீங்கள் இருக்கீங்கன்னா, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் 25 to 30 ஏஜ் குரூப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பக்குவம், 60 வயசில் உள்ள பக்குவம் உங்களுக்கு இப்போயே கிடச்சிருச்சுன்னா எப்படி இருக்கும்? நான் சொல்கிற அந்த ஸ்கூலோட பாயிண்ட்லேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இப்போ எப்படி சின்னதாக தெரியுதோ, ஓகேவா, 60 வயசில் உள்ள மைண்ட் செட் உங்களுக்கு இப்போவே கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் சர்வசாதாரணங்க, ரொம்ப சர்வசாதாரணம். ஸோ இன்னைக்கு இதில் நிறையா பேர் ஃபேஸ் பண்ணி வெளியில் வர முடியாமல் தவிக்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் மெயினாக இந்த வீடியோ வந்து நம்ம கொடுத்தா ஒரு வேல்யூபுளாக இருக்குமே, அவங்க முதல்ல ஒரு புரிதலுக்கு வந்துக்கிட்டோம். ஸோ எல்லாருக்கும் இது எனக்கு மட்டும்தான் நடக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிடவே கூடாது. என்றைக்குமே மற்றவங்களுக்கு ஏன் நடக்கலை அப்படின்னா அவங்களுக்கு அந்த டெக்னிக் தெரியுது. ஒரு ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது, ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அது எதனால் வருது, அது என்ன ப்ராப்ளமு, அதுக்கு நம்ம எவ்வளோ தூரம் பொறுமையாக இருக்கணும், அவசரப்பட்டு எதையும் நம்ம பேசிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதல் அவங்கக்கிட்ட இருக்கிறதுனால மட்டும்தான் அவங்க அதை ஓவர் கம் பண்ணி அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அடுத்தடுத்து நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு அது வந்து இல்லாததுனால தான் நம்ம வந்து அதே இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கோம், ஸ்டக்கப் ஆகி நின்றுருக்கோம். ஸோ இதுதான் மெயின் காஸே. ஓகே, ஒரு ப்ராப்ளமை எப்படிடா நம்ம சால்வ் பண்ணுறது? நீ பாட்டில் சொல்கிற ஏதோ எனக்கு புரியுது, புரியாமே இருக்குது. ஆனால் அப்படியெல்லாம் சொல்கிறவங்களுக்கு நான் மெயினாக என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த உலவாங்கிறது நம்மளை வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஓகேவா, நம்ம வந்து 1-2 பேரை பார்க்கல, பல கோடி மக்களை நம்ம சந்திச்சுட்ருக்கோம். ஓகேவா, ஒரு நாளைக்கும் பல கோடி மனிதர்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம், பல கோடி மனிதர்களோட பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி வைக்க முடியவே முடியாது. உங்களை குறை சொல்கிறவங்க இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இதுதான் நியதி. ஓகேவா, இந்த ஃபார்முலா தான் நீங்கள் மைண்டில் ஆணித்தனமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். முதல்ல வந்து உலகத்தோட ஃபார்முலா என்னன்னு நம்ம முதல்ல புரிஞ்சால் மட்டும்தான், ப்ராப்ளம் என்னன்னு புரிஞ்சால் மட்டும்தான் அதை சால்வ் பண்ண முடியும். ப்ராப்ளமே தெரியாமல் நான் எப்படி ஒரு விஷயத்தை சால்வ் பண்ண முடியும்? ஒரு மேத்தமேட்டிக்ஸில் ஒரு பேப்பரை கொடுத்து 1 கூட்டினா 2 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஈஸியாக. ஸோ இதையும் கூட்டினா என்ன வரும் அப்படின்னு கேட்டால் நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஓகேவா, ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதை நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி வர முடியும். உலக நியதிங்கிறது உங்களை வந்து யாராவது ஒருத்தவங்க குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். உங்களை வீட்டில் ஏதாவது நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களை ஏதாவது குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ பாராட்டுங்கிறத அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர டிசப்பாயிண்ட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்காது. காசிப் பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் அவங்கள என்றைக்குமே வந்து ஒரு குறைய சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் நல்லா இருந்தால் வேறு மாதிரி பேசுவாங்க, நீங்கள் நல்லா இல்லைன்னா வேறு மாதிரி பேசுவாங்க. எல்லாமே உங்களை வந்து உங்களுக்கு அகெயின்ஸ்டாக நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஓகேவா, ஒருத்தவங்களை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணாத வரைக்கும் இந்த விஷயம்லாம் டிஃபால்ட்டாக நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, நம்ம ஒருத்தவங்களை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, ஒரு விஷயத்தில் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, ரொம்ப டீப்பான விஷயம், சென்சிட்டிவான விஷயம், நல்லா கவனிங்க. ஒருத்தவங்களை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, அவங்களுக்கு பண ரீதியாக நான் சொல்ல வரல, வாட் எவர் இட் இஸ், பேச்சு ரீதியாகவோ இல்லை ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் ரீதியாகவோ நீங்கள் நினைக்கிற நேரத்துக்கு நான் அங்கே வரேன், உன்னோட வரேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணால் ஒருத்தவங்க திருப்தி ஆவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு ஹியூமனை ஃபேஸ் பண்ணும்போதும் நம்மளுக்கு அது வந்து நம்மளுக்கு மனசில் இருக்கும். ஓகேவா, ஒரு முடிவெடுக்கும் போதும் நம்ம வந்து நம்ம என்ன மெயினாக பண்ணணும் அப்படின்னா, மற்றவங்க சொல்கிறத சஜஷனாக மட்டும்தான் எடுக்கணும். இப்போ நான் வந்து எனக்கு பல ஐடியா இருக்கும். ஓகேவா, பிடிச்ச ஐடியாக்கள், பல விதமான ஐடியாக்கள் இருக்கும். எனக்கு என் மைண்ட் செட்டுக்கு இது பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் ரொம்ப விரும்புவேன். ஸோ அதெல்லாம் வந்து நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4-5 பேர்கிட்ட சொல்லி அவங்களோட கருத்தை வாங்கி உள் வச்சுருவாங்க. ஓகேவா,
ஸோ 4-5 பேர்கிட்ட சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒருத்தவங்களுக்குள்ளேயும் 40-50 ஐடியா இருக்கும். அவங்க கண்ணோட்டத்தில் இதெல்லாம் பார்த்தாக்கா இதெல்லாம் பண்ண வேண்டாம், இதெல்லாம் சரி வராது, இதெல்லாம் பண்ணால் இதில் முடிஞ்சிடும் அதில் முடிஞ்சிடும் அப்படின்னு ஒரு நெகட்டிவிட்டியை அவங்க மைண்டில் செட் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதை அப்படியே ஓரம் கட்டி வச்சுருவோம். இப்படியே வந்து டே டு டே நம்ம எல்லாருக்கிட்டையும் போய் நம்மளுக்கு பிடிச்ச விஷயம், நம்ம செய்யணும்னு நினைக்கிற விஷயத்த டே டு டே போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருந்தால் அது ஏதாவது நடக்குமான்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ நம்ம சொல்லணுமா வேண்டாமா அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது. நம்ம சொன்னால் அவங்க சொல்கிறத நம்ம எப்படி உள்வாங்கிக்க போகிறோம், அதை முழுசாக அப்ளை பண்ணிட போகிறோமா, இல்லை ஒரு சஜஷனாக எடுத்துக்க போகிறோமா, இதுதான் விஷயமே இருக்குது. ஓகேவா? ஸோ இதனால் வந்து நிறைய பேர் லைஃப்பை வந்து தொலைக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறத வச்சு, ரிலேட்டிவ்ஸ் சொல்கிறத வச்சு, கலீக்ஸ் சொல்கிறத வச்சு, இவங்க அது வேணான்ட்டாங்க, அது சரி வராதுன்ட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தன்னோட லைஃப்பை, தன்னோட ஆம்பிஷனை விட்டுட்டு இன்றைக்கி நிற்கிறாங்க, எதுவுமே பண்ண முடியாமல். ஒரு வகையான ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லார்ட்டையும் ஐடியா கேட்டுக்கிட்டே இருந்துக்கிட்டு செயல்படுத்த முடியாமல் தவிக்கிறது. ஸோ இதுதான் நம்ம சொல்கிறது. நம்ம முன்னாடி சொன்ன விஷயமே இதுதான். செயல்படுத்தினா வந்து இதில் முடிஞ்சிருமா, அதில் முடிஞ்சிருமா, நட்டமாயிடுமா, லாபமாயிடுமா, ஸோ இது பண்ணால் ஏதாவது ஃபெயிலியர் ஆகிடுமா, சக்ஸஸ் ஆகிடுமா, இப்படியே நினச்சிக்கிட்டு இருந்தால் நம்ம என்னைக்கு அதை பண்ண போகிறோம்? நான் சொன்ன கான்செப்டு ஃபார்முலாவை நல்லா நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். உலக நியதிங்கிறது நம்மளை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஓகேவா? டிஃபெண்ட் பண்ணாத உலகமே கிடையாது. நம்மளை டிஃபெண்ட் என்றைக்கும் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபார்முலாவை முதல்ல மைண்டில் வச்சுக்கிட்டா மட்டும்தான் அதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோங்கிற ஒரு டெக்னிக் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். நான் சொன்னதை டீப்பாக திங்க் பண்ணுங்கள். திங்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்டான லேக்கிங் பாயிண்ட்ஸ், நீங்கள் என்னென்ன விதமான ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க, நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட புலம்பியிருக்காங்களா அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. அண்ட் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, spread love with love. Bye.